மச்சான், நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் நீ தப்பாக எடுத்துக்கக்கூடாது. என்னடா சொல்லு. இல்லை, இனிமேல் அந்த பொண்ணை பார்த்தா கூட நீ பேசாத. ஏன்டா, ஏன் அப்படி சொல்கிற? அந்த பொண்ணு எனக்காக தானே ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த பாரு, எந்த பொண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணுவாதான். அதுக்காக நீ அதையே நினச்சிட்டு அந்த பொண்ணு எதுவும் லவ் தான் பண்ணிடாத. இந்த பாரு, அந்த பொண்ணு நமக்கு யாருன்னே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கேங்ஸ்டர். நம்ம வாழ்க்கையில் எப்போ எந்த நிமிஷம் என்ன நடக்கும் அது எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணோட லைஃப்பில் நம்மளால் பிரச்சனை வரணுமா என்ன? அதுவும் நீ சொல்கிறத பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பொண்ணுன்னா சின்ன பொண்ணாக வேறு இருக்கு. வேணாண்டா, நம்ம லைஃப்க்கு நம்மளாம் பொண்ணுங்க பின்னாடி போகக்கூடாது. ஏன் இந்த கல்யாணம், குழந்த, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் இல்லவே இல்லை. ஸோ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் நீ மேபி அந்த பொண்ணை விட்டு விலகிறது தான் நல்லது. ஏன் அப்படி சொல்கிற? தெரியல, ஆனால் இதுதான் உண்மை. ஆனால் மச்சான், அந்த பொண்ணை ஹெல்ப் பண்ண அது எல்லோரும் சிம்பத்தியில் பண்ணுறது தான், புரியுதா? பாவம் அடிபட்டுருக்குன்னு பண்ணியிருப்பா. அதுக்காக அந்த பொண்ணு தான் வேணும்னு அடம் பிடிக்காத. அது பாரு, தூங்கு, காலையில் பேசிக்கலாம். மறுபடியும் அந்த பொண்ணை பார்க்குறது, பேசுகிறது, இப்படி எதுவுமே வச்சுக்காத, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் போயிடுறான். ஸோ எப்படியே தான் அது நெக்ஸ்ட் டே மார்னிங், என்னடி இந்த சாராவை இன்னும் காணும்? வருவா, எதுக்கு அவசரப்படுற? ஹாய் மச்சான், வந்துட்ட பற்றியா? அப்புறம் என்னடி இவ்வளோ லேட்டு? இல்லை, அது ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் யாரோ, ஆமாம் நேற்று ஃபஸ்ட் எய்ட் பண்ணியே, ஆமாம், இனிமேல் அவன்கிட்டலாம் பேசாதண்ணா. ஏன் பேசக்கூடாது? அது அவன் சரியான ரவுடி பையனா, எங்கள் ஏரியாவில் பேசிக்கிட்டாங்க. அதனால் அவனை பார்த்தாலே தெரியுது, சரியான பொறுக்கி பயலாக தான் இருப்பான். நீ பேசாத. அப்படிலாம் இல்லை, அவர் பார்க்க ரொம்ப நல்லவரா அப்படி தான் இருந்தார். அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்க ஆப்போசிட்டில் தயங் தான் அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. அந்த பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு வரப்பா வந்திருப்பார். ஆனால் சாரா பார்த்து அடுத்த செகண்ட் சார் டோட்டலாக ஃப்ளாட்டு. ஐயோ, இந்த பொண்ணை வர பார்த்துச்சுனே ஹெல்ப் பண்ணா, தேங்க்ஸ் சொல்லலாமா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு பக்கத்தில் போகலான்னு நினைக்கும்போது ஜிம்மின் சொன்னது கேட்டிருக்கோம். மச்சான் வேணாம், பொண்ணுங்க பின்னாடி போகாத, நம்ம கேங்ஸ்டர்டா, கெத்து அப்படின்ற மாதிரி அவருக்கு அப்பப்போ அது ஃப்ளாஷ் ஆகும். இருந்தாலும் அவருக்கு மனசு கேட்கல. அப்போன்னு பார்த்து சரின்னு சொல்லிட்டு, சரி தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுவோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லலான்னு வராரு. அப்போது ஷைன் தான், பாரு அதான் சொன்னல, பசங்களே இப்படி தான். நேற்றுக்கு நீ ஃபஸ்ட் எய்ட் பண்ண, இன்றைக்கி அவன் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான். வாய் மூட்ரி, என்னடி ப்ரப்போஸ் அது இதுன்னு பேசுகிற? இதெல்லாம் தப்பு, இந்த வயசில் இதெல்லாம் பேசக்கூடாது. இதை மட்டும் மக்களையும் பேசு. சரி, எதுக்கு ரொம்ப நாங்கள் போகிறோம்ப்பா. என்னடி என்ன விட்டு போகிறீங்க? நீ பேசிட்டு வா, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். என்ன இப்படி என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே பக்கத்தில் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ சார் அப்படியே எதுக்கு அப்படின்னு கேட்குறதுக்குள்ள ஆள் சிட்டாக பறந்துட்டார். என்ன இது, வந்தார், தேங்க்ஸ் சொன்னார், போய்கிட்டே இருக்கார். எதுக்கு தேங்க்ஸ் சொன்னார் தெரியலையே.
ம். ஹலோ, எதுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க? ஆ அது நேற்று ஹெல்ப் பண்ணல அதுக்கு. ஓ, ஆ மறுபடியும் காணும். மாயமாக மறைஞ்சிட்டாரா? இது வேறு. ம். ஹே, என்னடி இப்போ எதுக்கு இப்படி ரோசமாக சிரிச்சிட்ருக்க? ஆ ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்ற. பார்த்துக்கிறேன். பாரு. ஸோ இப்படியே தான் ஒரு 2 or 3 days போயிருக்கோம். ஸோ 2 or 3 days கழிச்சு அகெயின் நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து போய்கிட்ருக்கீங்க. முன்ன என்னடி? இல்லை, நான் அசைன்மெண்ட் முடிக்கல, நான் வேணால் உங்கள் வீட்டுக்கு வரவா? உங்கள் அண்ணன் விடுவாரா? அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் முன்ன. எனக்கு வீட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப போர் அடிக்குது. வேணால் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற. ஆனால் ஈவினிங் எப்படியே வருவேன்? ஈவினிங் எங்கள் ஏரியாவுக்கு பஸ் இருக்காதே. அது பரவாயில்ல, அண்ணாக்கிட்ட சொன்னால் அண்ணாவே கூட்டிகிட்டு போயிடுவார். சரி, வா போகலாம். அப்போ ஷைனு? உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டலாம், நானும் வரேன், நானும் எழுதலடி அப்படின்ற மாதிரி ஷைனும் வரா. சரி, நீங்கள் 3 பேரும் அப்படியே பேசிகிட்டே போகிறீங்க. மச்சான் என்னடி அங்கே பாரு. இவன் என்னடி இங்கே பண்ணுறான்? அவர் எங்களுக்கு பக்கத்து ஏரியா தாண்டி. ஓ அப்படியா? இவன் எங்கடி ஆளை காணும்? சாரா, எங்கே போயிட்ட? எங்கடி போனாவ? இவன் எதுக்கு இப்படி ஓடுறா? என்னதான் ஆச்சு இவளுக்கு? யாருக்கு தெரியும்? நானும் உன் கூட தானே இருக்கேன். ஹலோ. ஐயோ, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், இவருக்கு வர கேட்கல. இவன் மட்டும் ஏதாவது. ஐயோ, இவரை தான் அட்டாக் பண்ண வராங்களோ? என்ன பண்ணுறது? அச்சோ, சரி, ஏதாவது பண்ணலாமா? என்ன பண்ணுறது? இந்த வாட்டர் பாட்டில் எரியல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வாட்டர் பாட்டில் தூக்கி எறியும்போது அது டைம் மேலே பட்டு அவன் நீந்திடுவான். ஸோ அடிக்க அந்த பர்சன் கீழே விழுந்துருவார். அப்பா, ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி பண்ணுற? இல்லை ஒன்றும் இல்லை, வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏற்கனவே நீங்கள் ஒரு 2 or 3 times அவரை வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு கட்டத்தில் தெரியுது, நீங்கள் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக நாளைக்கு வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அதே யோசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கும் போகிறீங்க. போயிட்டு அண்ணா என்ன? இல்லைண்ணா, அது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க கூடவே நைட்டு தூங்கலான்னு இருக்கேன். ஏன், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க வீட்டில் படுத்தா தூக்கம் வராதாம்மா? அப்படி இல்லைண்ணா, அது எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே வீட்டில் தானே இருப்பாங்க. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது அப்படி இல்லையே. நீ பையன், நான் பொண்ணு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அந்த குட்டி பிசாஸ்லாம் இங்கே வேணாம். என்னங்க, எதுக்கு குழந்தைய அதட்டுறீங்க? அவள் தான் ஆசைப்படுறாள், ஃப்ரெண்ட்ஸ் தானே, தங்கிட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன? இல்லைம்மா, அதான் அவள் ஆசைப்படுறாள். சரிம்மா, நான் எதுவும் பேசலை. ஒரு போலீஸ் கமிஷனருங்கிற மரியாதை இந்த வீட்டில் எனக்கு என்னைக்கிடா கிடைக்கும்? என்ன அங்கே சத்தம்? ஒன்றும் இல்லை ஒயினு, சப்பாத்தி நல்லா இருக்குது, இன்னும் 2 கிடைக்குமான்னு கேட்டேன். ஓ அப்படி கேட்டியா? சரி, கொண்டு வரேன். ஐயோ, இவளுங்களை இன்னும் காணுமே. ஜேகே, என்னம்மா இங்கே தாம்மா இருக்கேன். இல்லை, ஜோஷி எங்கேயாவது பார்த்த? ஜோஷியா? அவன் இங்கே
ஏய் குழந்த ரூமில் தூங்கிட்டுருப்பா இந்த டைமில். ஐயோ செக்கே, நான் ரூமில் பார்த்துட்டு அவளை காணுமா? என்ன சொல்கிற? அண்ணா நீ ஒன்றும் பயப்படாத, அவள் இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, நான் போய் பார்க்குறேன், நீ ரூம் போ. என்ன திடீர்னு? இல்லைண்ணா நீ டயர்டாக இருப்பெல்லாம் போய் தூங்க போ. போகிறேன். ஜோஷி, சாரா, இங்கே தான் இருக்கியா? உன் அப்பா தேடிட்டு இருக்காரு. ஆமாம், இந்த டைமில் இங்கே என்ன பண்ணுற? அது எனக்கு பசிக்குது. இப்போ தானே உட்காந்து டின்னர் சாப்பிட்டேன். இல்லை, எனக்கு திடீர்னு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது. ஆனால் அப்பா அடிக்கடி ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல, ஆனாலும் எனக்கு வேணும், அதான் சாப்பிட்லான்னு வந்தேன். சரி, கத்தாத. சரி, இப்போ நான் உனக்கு ஐஸ்கிரீம் எடுத்து கொடுத்தா அத்தைக்கு என்ன கொடுப்ப? அது உனக்கும் நான் ஒரு ஐஸ்கிரீம் தரேன். ஐஸ்கிரீம் ஓகே, ஆனால் அது கூட எனக்கு ஒரு முட்டை கொடுக்கணும். ஓகே. சரி, சத்தம் போடாத, அப்பா வந்துடுவார், நம்ம நைஸாக போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஷைனு மின்னு 2 பேரும் சாரோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்பா ஏண்டி இவ்வளோ லேட்டு? அது ஒன்றும் இல்லை, சும்மா சாப்பிட்டு வந்தோம். அட்டி பாவீங்களா, என்னை விட்டு சாப்பிட்டீங்களா? ஆமாம். ஏன் என்ன இவ இங்கே இருக்கா? யார்? அதான் ஜோஷி. அதுவா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என் கூட படம் பார்த்துட்டு இருந்தா, அப்படியே தூங்கிட்டான். சரிங்க, நான் அவளை அன்னிக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் ஜோஷியை தூக்கிட்டு போய் செக்கே ரூமில் படுக்க வச்சுட்டு அப்படியே அவன் அண்ணாவையும் பார்த்துட்டு அண்ணாவோட ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே போகிறான். லவ் யூ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகேவும் அதை கரெக்டாக பார்த்துட்டு லவ் யூ டூ அப்படின்னு தூக்கத்துலேயே சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே இந்த பக்கம் வந்தா, என்னடி இவ வந்ததுலேருந்து ரோசமாக சிரிச்சிட்ருக்கா? உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? அது என்ன இல்லடி, எப்படியும் நான் இன்றைக்கி அவரை காப்பாற்றிருக்கேன்ல, அப்போ அவர் கண்டிப்பாக எனக்கு நாளைக்கு தேங்க்ஸ் சொல்ல வருவார். அப்போ அவர்கிட்ட என்ன கேட்குறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கேட்க போகிறேன்? இல்லை, அவருக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்கலாமா? எது? இல்லை, பிடிக்குமான்னு கேட்டேன். வேணாம், ஒரு வேளை பிடிக்கலன்னு சொன்னால் மனசு கஷ்டமாயிரும். என்ன நீ ஓவராக ஃபீல் பண்ணுற? முன்ன இவ சரியில்லடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னதான் இருந்தாலும் அக்கா இருக்காரு. என்ன ட்ராக் மாறுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, அதனால் கேட்டேன். இந்த பாரு, அவன் பார்க்கவே பொறுக்கி பையன் மாதிரி இருக்கான். அது மட்டும் இல்லை, அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது தோலை வச்சு தூங்க விட்டுருவார். அவளே படித்து தூங்க. அவர்கிட்ட என்ன கேட்கறது? எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கலாமா? ஐயோ முடியலையே, நான் எப்படி கேட்குறது? ஏச்சி நீ என்னமோ கேளு, தயவு செஞ்சு நான் தூங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு ஷைன் தூங்க ஆரம்பிச்சிட்றா. சாராக்கா தூக்கமே வரல பார்த்துட்டு. ஸோ காலையில் அதே மாதிரி எல்லோரும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ ஸ்கூல் வந்து போனதான். ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்கள்ல, 2 பேரும் காணோம். ஏன்டி எங்கடி போகிறீங்க? எப்படியும் அவன் வருவான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு, அப்போ ஓடுறதுக்கு நாங்கள் இப்போவே ஓடுறோம். ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக தயங்கும் வரான். அது தேங்க்ஸ்
இது எதுக்கு? இவன் என்ன லூசா? தெரிஞ்சும் எதுக்குன்னு கேட்குறா. ஆ அது அன்னைக்கு ஹெல்ப் பண்ணலை. இது நேற்று ஹெல்ப் பண்ணலை அதுக்கு. ஓ அதுக்கா? ம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இன்றைக்கும் அதே மாதிரி தயம் வந்து போயிட்டாரு. சாராவா என்ன இன்றைக்கும் மிஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணிகிட்ருக்க. தயங்கா பஸ் ஸ்டாப் பின்னாடி போய் நின்றுட்டு, என்ன இது அவள் என்கிட்ட பேசுகிறா. ஐயோ குரல் வேறு ஸ்வீட்டாக இருக்குது. அந்த பொண்ணு வேறு என்கிட்ட பேசுகிறாளே. அச்சோ ரொம்ப நல்லா இருக்குது. பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. ஆனால் மச்சான் வேணாம், பொண்ணு பின்னாடி போகாத. நீ இவன் பேசுகிற மைண்ட் வாய்ஸ் தான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. சரி நம்ம இனிமேல் அவகிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தயங்கும் சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ இப்படியே ஒரு நாள் சார் அப்படியே ஸ்கூல்லேருந்து டியூஷன், அதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா. ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நைட் டைம் நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ அப்போ திடீர்னு அவளை யாரோ ஏதோ மோதுற மாதிரி ஒரு பைக் வருது. ஸோ அப்போன்னு பார்த்து என்ன ஆகுதுன்னா, யாரோ அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த பைக்கில் போய் மோதிடுறாங்க. அதை பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம தயம் தான். இங்கே ஜேகேவா சாராவை காணுன்ட்டு ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருக்காரு. பட் அவருக்குமே கிடைக்கல. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து காலிங் பெல் அடிக்குது. பார்த்தா சாரா தான். தங்கச்சிம்மா எங்கே போயிருந்த? இவ்வளோ நேரம் நான் உனக்கு தேடுறேன் தெரியுமா? அது அண்ணா உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி அடிபட்டிருக்கு? அது வந்து அண்ணா அது டே நீ தானே இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ஷர்ட்டை பிடிக்கிறான். ஸோ அப்போ சாரா தான், அண்ணா இல்லைண்ணா அவர் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர், அவர் தான் என்னை காப்பாற்றினார், நீ தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு இதெல்லாம் நம்ம ஷாரோன் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்கள்ல. அப்போ வந்து பார்த்துட்டு அது என்ன பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க சட்டையை பிடிக்கிறது, அதான் அவள் சொல்கிறாள்ல அவங்க தான் காப்பாற்றுனாங்கன்னு. தேங்க்ஸ் சொல்கிறத விட்டு சட்டையை பிடிக்கிறேன், இங்கேயும் என்னை பேச விட மாட்டாளே அப்படின்ற மாதிரி. என் ஒய்ஃப் இருக்கிறனால நீ தப்பிச்சடா அந்த மாதிரி வந்து. ஏன்னா ஜேகேக்கு தெரிஞ்சிருக்கும் டைம் ஒரு கேங்ஸ்டர். அண்ட் ஏன்னா சாரு சொல்லியிருப்பான் அன்றைக்கி இவருக்கு தான் நான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஃபேஸ் பார்த்தோன்னே இவன் கேங்ஸ்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்போ வந்து திடீர்னு சாரோட கையில் ப்ளீட் ஆகுறத பார்க்குறான். ஹே என்ன இது ப்ளீட் ஆகுது, இது கவனமாகவே இருக்க மாட்டியா? அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன ஸ்க்ராட்ச் தான், இதுக்கு போய் எதுக்கு நான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்? அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் புரியாது, வா போகலாம். எங்கே? ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் சொன்ன கேளுண்ணா, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாவம் அவருக்கு தான் அடிபட்டிருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வா. ஆனால் சொன்ன கேளுண்ணா, நீ வான்னு சொன்ன. ஐயோ ஐயோ தங்கச்சி பொண்ணு வந்துட்டு அப்படியே பாச சைக்கோவாக மாறிடுறான். இவனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, என்னால் முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி நம்ம தலையிலே அடிச்சுக்கிறா. நீ பாருங்க, நீ ஏன் தானே இப்படி பண்ணுற? என்னாலே முடியலடா. ஆனால் உனக்கே தெரியும்ல, தங்கச்சின்னு வந்துட்டா அவன் அண்ணன் ஒரு சரியான பாச சைக்கோ. அவனோட பாசத்துக்கு முன்னாடி என்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ ஆச்சு அண்ணனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான். அப்போது ஜேகே தான், நர்ஸ் எங்கே ஐசியூ எங்கே இருக்குது? ஐசியூ எங்கே இருக்குது? எது ஐசியூவா? ஒரு வேளை யாருக்காவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமோ? ஒரு வேளை பின்னாடி தான் வராங்களா? ஒரு நிமிஷம் இருங்க சார், ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வரேன். ஸ்ட்ரக்சரா? அது இருக்கு, நீங்கள் தானே இப்போ யாருக்கும் அடிபட்டிருக்குன்னு சொன்னீங்க. அது என் தங்கச்சிக்கு தான், ஏதோ குத்துக்கல்லாட்டம் நிற்கிறாளே அவளுக்கு தான். அவங்களுக்கா? எங்கே அடிபட்டிருக்கு? தோ பாருங்கள் கையில் ரத்தம் வருது.
நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் ஐசியூ அங்கே இருக்குன்னு. என் தங்கச்சி எப்போவே அட்மிட் பண்ணும். சார் என்ன சார் பேசுகிறீங்க? இதுக்கெல்லாம் யார் சார் ஐசியூ போடுறது? உங்களுக்கு தெரியாதுங்க, அவள் வழியில் துடிக்கிறாள்ல.